இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு ஷெட்யூல் படி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பெர்சன்டேஜ் டாபிக் படிக்கிறோம். இப்போ ஒரு எண்ணில் வந்து 15%, 40% மதிப்பு 30 எனில் அந்த எண்ணுக்கு என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டைப் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1750 10%, 20% மதிப்பு என்ன, ஈஸியாக தான் இருக்கும். சரியா, இந்த மாதிரி டைப்பு கேட்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, இப்போ எல்லா டைப்லையும் வந்து ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். P + Qவின் 20% ஈக்குவல் டு P - Qவின் 50% எனில் P + Qவின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது முக்கியமான சம்மு. சரியா, ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம்மு. ஓகேவா, இந்த மாதிரி டைப் கேட்பாங்க, முக்கியமான சம்மு. அப்புறம் அடுத்த சம் வந்து 630 17% என்பது எக்ஸின் 35% சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டைப்பு. சரியா, இதில் என்னென்னா 30 வந்து அகாடமியில் தான் அந்த புக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சம் தான் நான் அன்றைக்கி சால்வ் பண்ணியிருக்கேன் பெர்சன்டேஜில். இப்போ டோட்டலாக வந்து இன்றைக்கி ஒரு 5 டாபிக் படிச்சிருக்கு ஃபஸ்ட்டு டே. என்ன, அதுக்கப்புறம் ரீசனிங் படிச்சிருக்கேன். அப்புறம் இது முக்கியமான சம். 55 37 என்பது எவ்வளோ சதவீதம். சரியா, இது கண்டிப்பாக இந்த மாதிரி சம் கேட்பாங்க. அப்புறம் 1 கிலோகிராமில் 50 கிராம் என்பது எவ்வளோ சதவீதம். 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம். அப்புறம் 50 கிராமில் எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 50 / 1000 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, டிவைட் பண்ணால் 5%. அப்புறம் 60 பைசா என்பது 6 ரூபாயில் எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்க. 1 ரூபா வந்து 100 பைசா, 6 ரூபா வந்து 600 பைசா. இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரம் என்பது ஒரு நாளில் எவ்வளோ சதவீதம். ஒரு நாள் வந்து 24 மணி நேரமா. அப்போ 3 மணி நேரம்ன்றது 3 / 24 × 100. இதை டிவைட் பண்ணால் 12.5% வருது. இந்த மாதிரி டைப் கேட்பாங்க. அதுக்கடுத்த சம் வந்து ஒரு எண்ணின் 25% 66.67 75% ×